காமராஜர் இந்த நாட்டை ஆட்சி பண்ணும்போது தோல்ல துண்டு போடுற பழக்கம் இருந்திருக்கு. ஒரு நாள் ஒரு பக்கம் போட்டு இந்த துண்டை மாற்றி இந்த பக்கம் போட்டார். துண்டை மாற்றி போட்டோன்னே பத்திரிக்கைக்காரர்களுக்கு கண்ணை உறுத்திருச்சு. ஐயா, தோல்ல துண்டு இந்த பக்கமே போடுவீங்க, இன்னைக்கு மாற்றி இங்கிட்டு போட்டுருக்கீங்களே ஏன்னு கேட்க. இது ஒரு பிரச்சனையா? தோல்ல துண்டு போடுறது எங்கிட்டு போட்டா என்ன, இதெல்லாம் ஒரு பிரச்சனை கேட்கட்டியார போங்கப்பா அப்படின்ட்டு போறாரு. ஆனாலும் விடலை. மறுதரம் போய் இப்படியே கேட்குறாங்க, எதுக்கு நீங்கள் துண்டை மாற்றி போட்டீங்க? நாட்டை துண்டு துண்டா போட்டாங்க, ஊரை துண்டு துண்டா ஆக்கி வச்சுட்டாங்க, அண்ணன் தம்பி குடும்பத்துக்குள்ள துண்டு துண்டா ஆக்கிட்டாங்க. அதை கேட்க நாதி இல்லை. ஆனால் நாட்டில் தோலில் துண்டு போடுறதுக்கு கேள்வி பார்த்தாரு. ரொம்ப பொறுமையா அமைதியாக கேட்டிங்கன்னா பேசுவேன். ஆமாம், எல்லாத்துக்கும் தட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. எதுக்கு தட்டணுமோ அங்கே தான் தட்டணும். கண்ட இடத்துலையும் தட்டி கண்டபடி ஆக்கி வச்சுட்டோம் நாட்டை. தயவு செய்து புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்குங்க. எல்லாரும் ஜோறு சாப்பிட்றேன், எல்லாருக்கும் 6 அறிவு இருக்கு நம்புறேன் நான். அதனால என்ன ஆச்சு, தோல்ல ஒரு பக்கம் போட்ட துண்டை மாற்றி போட்டோன்னு கடைசியா பத்திரிக்கைக்காரரை கூப்பிட்டு வச்சு காமராஜர் சொல்றாரு, எதுக்கு தோல்ல துண்டை மாற்றி போட்டேன் உட்காந்து பாருங்க அப்படின்னு சொல்லி பத்திரிக்கைக்காரர்களுக்கு முன்னால உட்காந்து தோல்ல ஓடுற துண்டை எடுத்து காமிச்சாராம். தோல்ல ஓடுற சட்டை கிழிஞ்சிருந்துச்சான். நாட்டோட முதலமைச்சர் கிழிஞ்ச சட்டையை போட்டுக்கிட்டு இந்த நாட்டை காப்பாற்றின மகான்களை மறந்தோம்.